கல்யாணி. அம்மா. கிரிஷ். கிரிஷ். கிரிஷ், அத்தை வந்திருக்கேன்டா பாருடா. செல்லோ, அத்தை வந்திருக்கேன்டா பாருடா. சாரிடா, ஒரு அத்தையா என்னால உன்னை பாத்துக்க முடியல, உன் கூட இருக்க முடியல. உன் விஷயத்துல மட்டும் என்னால எதுவுமே செய்ய முடியலடா. உன்னை கூட வச்சு பாத்துக்க முடியல. கிரிஷ், நான் தான் உன்னோட அத்தை வந்திருக்கேன். என்ன பாரு கிரிஷ், என்ன பாரு. கல்யாணி, இங்க பாரு, இங்க பாரு, அழாத. கொஞ்சம் பொறுமையா இரு. அவனுக்கு மயக்கம் தெளியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னமோ பண்ணி வச்சிருக்க நீ. இவனை பாத்துக்க கூட உன்னால முடியாதா? எப்பவும் போல தாண்டி பசங்களோட விளையாடிட்டு இருந்தா. வந்து எடுக்கிறதுக்காக ரோட்டுக்கு போயிருக்கான். வண்டிக்கார வந்து இடிச்சிட்டு நிக்காம போயிட்டாண்டி. சின்ன குழந்தைமா அவன். எவ்வளவு வலிச்சிருக்கும். கண்ணுல வேற இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாரு, நீ ஒன்னும் பயப்பட வேணாம். கண்ணுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. 2 நாள்ல கட்டை பிரிச்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. என் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம நீ என்ன ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்ட. இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்க. இது வரைக்கும் என் வாழ்க்கைய காப்பாத்திக்க நான் செஞ்சது எதுவுமே எனக்கு தப்பா தெரிஞ்சதில்லை. ஆனா என் பையனை அப்படி நினைக்க முடியல. இப்ப வரைக்கும் நான் பண்ண ஒரே ஒரு பாவம், அம்மான்னு நான் ஒருத்தி இருந்தோம் இவனை அனாத மாதிரியே விட்டு வச்சிருக்கிறது தான். அழாத. ஏதோ சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. கிரிஷுக்கு எதுவும் ஆகல கல்யாணி, எல்லாம் சரியாயிடும். நீ அழாத. ஆமா, நீ பாட்டுக்கு வந்துட்ட. முத்து மீனா இங்கதான் இருக்காங்க. இங்க கேன்டீனுக்கு போயிருக்காங்க. தெரியும், பார்த்தேன். இந்த கெட்டில் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். கல்யாணி,